எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தான தர்மத்தின் அளவுகோல் என்ன. டைரக்டா ஒரு கதையை பார்த்துட்டு இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு ஏழை அந்தனர், அவருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் நடத்துறதுக்கு காசு இல்லை. ஆனால் அவங்க ஊர் ராஜா தான தர்மம் பண்றதுல ஃபேமஸ். ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த குரு அந்த ராஜாவை பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணால் காசு கிடைக்கும்ல, அதை வச்சு குழந்தை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் வீடும் அரண்மனையும் கிட்டத்தட்ட ஒரு 5 hours நடந்து போனான். ஸோ இவர் என்ன முடிவு பண்ணுறாரு, கொஞ்சம் ரொட்டியெல்லாம் எடுத்துக்கிறாரு. தேவைப்பட்டா பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே நடராஜா மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தோன்னா ஒரு பசிக்குது. சரி, ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பாடு எடுக்கும்போது ஒரு நாய், அது ரொம்ப நாளாக சாப்பிட்டு டயர்டான மாதிரி அது முன்னாடி நிற்குது. அது பசிக்குது போல இருக்குன்னு சொல்லி ஒரு ரொட்டி எடுத்து போடுறாரு. அது சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அடுத்ததுக்காக காத்துட்டு இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கிறாரு இவர், பயங்கர பசி போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு ஒன்று ஒன்றா போடுறாரு. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. அப்புறம் பார்த்தா இவருட்டு இது எல்லாமே நாயே சாப்பிட்டுச்சு. அப்போ பார்த்தா நாய் ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்காது போல இருக்கும். சரி, என்ன நினைக்கிறாரு, ஓகே அட்லீஸ்ட் அந்த நாயாவது திருப்தியாக சாப்பிட்டுதுல, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம அங்கே அரண்மனைக்கு போகிறோம்ல, அவங்க ஏதாவது காசெல்லாம் கொடுப்பாங்களே, அப்புறம் வர வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போகிறாரு. கடைசியாக அரண்மனைக்கும் போயிட்டார். அரண்மனையில் என்ன சிஸ்டம்னா, யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க. ஸோ இவருக்கு அங்கே அரண்மனையில் சாப்பாடும் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போது ராஜா ஃபர்ஸ்ட் இவரை பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, இது சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் அதெல்லாம் கேட்டார். நீங்கள் என்ன தான தர்மம் பண்ணியிருக்கீங்கன்னு ராஜா இவரை பார்த்து கேட்குறாரு. அவர் சொல்ல, நான் ரொம்ப ஏழை, நான் பெருசாக உதவி பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட பொருளாதாரம் இல்லை. ஒருவேளை அந்த அளவுக்கு நான் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டேன் காசு கேட்டு அப்படின்றார். இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஏதாவது பண்ணீங்களா, அதை சொல்லுங்க, அதுக்கு ஈக்குவலாக நான் இடைக்கு தங்கம் தரேன் அப்படின்றார். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்புனேன், இங்கேருந்து இங்கே 5 hour ஆகுது. ஸோ அதனால் வீட்டிலேருந்து ரொட்டி எடுத்துன்னு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது பசிக்குது சாப்பிட்லான்னு எடுக்கும்போது ஒரு நாய் இருந்தது. அது பார்த்தா ரொம்ப ஒரு நாள் சாப்பிட்டது மாதிரி இருந்தது. ஒன்று ஒன்றா கொடுத்து 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 பார்த்து நான் இருக்கிறதெல்லாம் அதுக்கே கொடுத்துட்டேன். அதுதான் நான் பண்ண தர்மம். ஆனால் இங்கே உங்கள் அரண்மனையில் சாப்பிட்டுட்டேன். அப்போ அங்கே பண்ணதுக்கு இங்கே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நான் பெருசாக ஒன்றும் தான தர்மம் பண்ணலை அப்படின்னு அந்த அந்தனர் ராஜாவுக்கு சொல்கிறார். ராஜா சொல்கிறார், இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாய்க்கு கொடுத்துட்டீங்கல்ல, அந்த தர்மத்துக்கு ஈக்குவலாக நான் உங்களுக்கு நான் நகை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தராசு எடுக்கிறாரு. இந்த சைடில் அது சங்கல்பம் தான், அதாவது இவர் நாய்க்கு கொடுத்த தர்மம் அது சங்கல்பத்தில் தான். இந்த பக்கத்தில் நகையை வைக்கிறார். எவ்வளோ நகை வச்சாலும் இது இறங்க மாட்டேங்குது தராசு. ஓகேவா? அப்போது இந்த ராஜாவுக்கு டவுட் வந்துச்சு, என்னடா அது வந்திருக்குது சாதாரண ஆள் இல்லை பொழுது, பெரிய ஆள் போல இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரு, இது தராசு எவ்வளோ வச்சாலும் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நான் யாரும் கிடையாது, நான் சாதாரண ஒரு அந்தரன் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பேக்ரவுண்ட்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஏழ்மையில் இருக்கிறதால தான் வந்தேன் உங்ககிட்ட கேட்டு போகலான்னு. நீங்கள் கேட்குற மாதிரி நான் பெரிய தான தர்மம் பண்ணுறவங்க கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆளும் கிடையாது. இந்த தராசு ஏன் இறங்கலன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. திரும்பி இவருக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது ஒரு தர்ம தேவதை அந்த ராஜாவுக்கு முன்னாடி தோன்றுறாங்க. இப்போ தர்ம தேவதை என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பண்ண செயல் இருக்குல்ல, அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டது, அவனுக்கே ஒன்று கூட எடுத்துக்காமல் அப்படி கொடுத்தான் இல்லையா, அந்த தர்மத்தெல்லாம் நீ யூக்ரேட்லாம் பண்ண முடியாது. நகையை வச்சு தனக்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடுத்தான் இல்லையா, ஸோ நீ அதெல்லாம் கம்பேர் பண்ணாத. நீ ஒரு ராஜா தான், தான தர்மம் பண்ணுற நல்ல விஷயந்தான். ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு கர்ணனை டூப்ளிகேட் பண்ண ட்ரை எல்லாம் மட்டும் அதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் என்னத்துக்கு வந்தார், அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு காசு கேட்டு வந்தார். ஓகேவா, உன்னால் எவ்வளோ பண்ண முடியும் அதை பண்ணிவிடு, இவ்வளோ போதுமானது, இதை நீ பண்ணு, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீ என்னடானா எது கேட்டாலும் தர்மத்துக்கு அதிக நான் சொத்தை கத்தை எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தர்மத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு தர்ம தேவதை கிளம்பி போயிட்டாங்க. ஓகே, சரியா? அப்போது இது ஒரு கதை. ஓகே, அந்த தராசுலாம் அப்படி இறங்கலாம், இதை கதையில் உருவாக்குறது தான். இது தர்மம் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு கதை. இப்போ ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறார், பரமாத்மா என்ன சொல்கிறாரா, யார் ஒருத்தர் கேட்காமலேயே உதவி பண்ணுறாங்களோ அவங்களாம் தேவதைகள் அப்படின்றார். கேட்டதுக்கு அப்புறம் உதவி பண்ணீங்கன்னா அவங்களாம் மனிதர்கள். கேட்டதுக்கு அப்புறம் உதவியே பண்ணலன்னா இவங்களெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க தர்மம் பண்றதா இருந்தா உங்ககிட்ட 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 20 ரூபா வரைக்கும் நீங்க தர்மம் பண்ணலாம். மொத்த 100 ரூபாவும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க பைசா தட்டுப்பாடுக்கு புலம்புறீங்க வச்சுக்கோங்க பரமாத்மா கிட்ட,
அதுக்கு நான் ஜவாப்தாரி இல்லைன்னு பரமாத்மா சொல்கிறார். அதான் பரமாத்மா சொல்ற நீங்கள் யுக்தியாக தான் நீங்கள் பண்ணணும். இப்போ வராங்களா ஒருத்தர்கிட்ட 100 இருக்கு, 20 ரூபா தர்மம் பண்ணாங்க, 100 ரூபாவும் கொடுக்குறாருன்னா ஷோ ஆஃப் பண்ணுறாருன்னு அர்த்தம். எல்லாருக்கும் முன்னாடியும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு காமிக்கிற மாதிரி தான் எடுக்கப்படுமே தவிர இவர் ரியலாகவே ஆத்மார்த்தமாக பண்ணணும்னு நினச்சா கூட. ஓகே, இந்த ராஜா கூட பாருங்களேன், நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு ஈகோ கூட உள்ள இருக்கலாம். நான் எப்படி தர்மம் பண்ணுறேன் பற்றியா அவர் கேட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணம் நடத்துறதுக்கு வந்து 1 லட்ச ரூபா தேவை வச்சு 10 லட்சம் 20 லட்சம் கூட வரும், பல மடங்கு தராரு. அது தேவையாங்க? இல்லை, அவரோட தேவை என்ன அது கொடுத்தா அது போதுமானது இல்லை. இதை தான் அந்த தர்ம தேவதை அவருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. பாருங்களேன், நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம், 800 கோடி பேர் இந்த பூமியில் நடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு இந்த பூமியில் நடிக்கிறதுக்கு என்ன முக்கியமான பார்ட்டு தெரியுமா? நம்ம சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும், உபத்திரவமாக இல்லாமல் உதவியாக இருக்கணும். எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி. அது நம்ம 3 சாய்ஸ் ட்ரை பண்ணலாம். எல்லார்ட்டையும் பைசா கிடையாது, என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 800 கோடி பேர் நல்லா இருக்கலாம், சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லி பரமாத்மா நினைவு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 5 பைசா காசு செலவில்லை. ஆனால் இது ஒரு பயங்கர எஃபெக்டிவான. 800 கோடி பேருக்கு யார் வணங்குறா? இறைவன் ஒருத்தர் தான் 800 கோடி பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரே ஆள் இறைவன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த ஆள். அந்த மாதிரி இது பண்ணலாம், இதுக்கு பைசா தேவையில்லை. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஞான பாயிண்ட் தெரியும்னா அதை நீங்கள் உலகத்துக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு ராஜயோகம் 15 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன தெரியுமோ அனில் மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வந்து சகோதர சகோதரிகள் சொல்லிக்கிறத யூடியூப் வீடியோ போடுறோம்ல, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை ஃப்ரீயாக கொடுக்குறது. 3வது, பொருளாதாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 100 ரூபா இருக்கா, 20 ரூபா கொடுங்க. இது 3ல் எது வேணால் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக பண்ணணுன்றார் பரமாத்மா. சரியா? அப்போது இதுதான் அளவுகோல். அள்ளி அள்ளி கொடுக்கறது இல்லை, அவரோட தேவைக்கு அறிஞ்சு கொடுக்கறது நல்லது. உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோம். ஓகே, அப்புறம் நம்மளுடைய டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் இப்போ கன்னடத்துக்கான சாகாரவாணி ஆட் பண்ணியிருக்கோம். 2021 to 2023. நீங்கள் divineconnections.com அதுக்கு போயிட்டு மெனுவில் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும், கீழே வந்து வாணி கலெக்ஷன்ஸ்னு இருக்கும். இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 21, 22, 23 இந்த 3 வருஷம் வரும். அதில் ஒன்றுலையும் ஒரு மாதத்துக்கான 12 மாதத்துக்கான PDF ஃபைல் இருக்கும். அந்த ஒரு மாதத்தில் டெய்லி வாணி எல்லாம் அதுக்குள்ளேயே வந்திருக்கும். இப்படி தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி, இது என்னதுக்குன்னா விநாச காலத்தில் நமக்கு சென்டர் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ நீங்கள் இந்த நல்லா இருக்கும் போதே எடுத்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசி காலத்தில் வாணி படிக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் இதோடைய ஐடியா. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.